இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா அக்கா, என்ன? உனக்கு விஷயம் தெரியுமா? என்னடி விஷயம்? அந்த கிழவியை என்கொயரிக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. சரி, கூட்டிட்டு போட்டோம். அதுக்கு என்ன? என்னக்கா இப்படி சொல்ற? எந்த ஏட்ட கூட்டிட்டு வந்து உண்மையை சொல்ல வைக்கிறேன்னு அந்த கிழவி சொன்னாலோ, இப்ப அந்த ஏட்டாலேயே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சுல. மாமா, நான் கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வர போயிட்டு வந்துடுறேன். அத்த, நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியதுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்ள. வர மாமா. அக்கா, ஆண்டவன் இருக்காக்கா. அதான் கிழவிக்கு கரெக்டான பதிலடி கொடுத்திருக்கான். என்னடி சொல்ற நீ? துர்கா மன்னிக்க முடியாத பெரிய தப்பதான் செஞ்சா. அதனாலதான் அவளை நம்ம வீட்டை விட்டே துரத்தி விட்டோம். அப்படி தப்பு செஞ்சவள அந்த கிழவி கூட்டிட்டு போய் அடைக்கலம் தந்தா. அது நம்மள பழி வாங்குற மாதிரி தானே. அந்த கெட்ட எண்ணத்துக்கு தான் போலீஸ் கூட்டிட்டு போய் இப்ப ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. சந்திரா, நீ அடங்கவே மாட்டியா? ஒண்ணு சின்ன மாப்பிளை பத்தி குறை சொல்லணும், இல்ல எங்க அம்மா பத்தி குத்த சொல்லணும். அவங்க பண்ண நல்லதெல்லாம் உனக்கு கண்டுக்கே தெரியாதா? அவங்க என்ன நமக்கு நல்லது பண்ணிருக்காங்க? அவங்க இங்க வந்தாலே பிரச்சனை தானே பெருசா வந்திருக்கு. சந்திரா, அந்த சிவனாண்டியோட ஆளுங்க செத்த மாதிரி நடிச்சு ஈஸ்வரத்துக்கு உள்ள வச்சப்போ எங்க அம்மா தான் அந்த ஆளை கண்டுபிடிச்சு அவளை வெளியில கொண்டு வந்தாங்க. அதனாலதான் ஈஸ்வர எலெக்ஷன்லயே ஜெயிச்சா. அதோட இல்லாம எங்க ஊர் ஓட்டு மொத்தத்தையும் ஈஸ்வரிக்கு வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் உன் கண்டுக்கு தெரியாதா? அதோட துர்கா பண்ணது நமக்கு பிடிக்கல. வீட்டை விட்டு அனுப்பிட்டோம். வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அவ எங்க போன உனக்கு என்ன? எதுக்கு தேவையில்லாம உங்க அக்கா கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்க? விடுங்கப்பா, இவங்களோட புத்தியே அப்படிதான். அவங்களுக்கு நல்லத கூட கெட்டதா பார்த்துதான் பழக்கம். அதனாலதான் பாட்டி செஞ்ச நல்லதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. ராஜா இருக்காரு, அவரு பார்த்து பாரு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. ஏ கிழவி, அன்னைக்கு உன் ஊர்க்காரங்க முன்னாடி என்ன மன்னிப்பு கேட்க வச்சு என்ன அவமானப்படுத்தினால, இன்னைக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல அவமானப்பட்டு நில்லுடி. உங்க மருமகளோட அம்மா சிவகாமி சேதுபதி ஐயா தப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக சாகல. அவங்க குடிச்ச காப்பில விஷம் கலந்திருந்ததுனாலதான் அவங்க செத்தாங்க. சாரி, இவர் இறந்துட்டார். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் அத்தையோட அம்மா இறந்துட்டாங்க. அவங்க சாவுல ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. அது அந்த ஏட்டுக்கு தான் சார் தெரியும். அதுக்காக தான் சார் பாட்டி அவர் மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்து உண்மையை சொல்ல வைக்கணும்னு சொன்னாங்க. அவர் மண்டபத்துக்கு அதுக்காக தான் சார் வந்திருக்காரு. மற்றபடி பாட்டிக்கும் அவர் இறந்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். சார், நீங்க சொல்றதை அப்படியே எடுத்துக்கிட்டு என்கொயரி பண்ணாம விட முடியாது. இறந்து போனது எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தர். அதனால நாங்க இவங்க கிட்ட முழுசா ஒரு விசாரணை நடத்தி தான் ஆகணும். அம்மா, ஏயா ஏன் ரேவதியை இங்க கூட்டிட்டு வந்த? அம்மா, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. இருந்தாலும் உங்களை என்கொயரிக்காக போலீஸ்ல கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. அதான் உங்களை பார்க்க வரலான்னு கிளம்பினேன். ரேவதி கூட வரேன்னு சொன்னா அதை கூட்டிட்டு வந்தேன். ஐயா ராசராசா, நான் இங்க வந்து உக்காந்துருக்கேன்னு நீ வருத்தப்படாத ஐயா. நான் எந்த தப்பு பண்ணலையே, அப்புறம் நான் ஏன் பயப்படணும்? ஏதோ விசாரணைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. என் மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா அவங்களே விட்டுற போறாங்க. நீ பயப்படாதய்யா. அம்மா, நான் கூட நீங்க ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பீங்கன்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா நீங்க தைரியமா இருக்கிறத பாக்குறப்போ எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா. ஐயா, இப்பதான் இவ புருஷனும் மயிலும் இங்க வந்துட்டு போனாங்க. அவங்க 2 பேரும் எப்படியாவது ஏதாவது வக்கீல பாப்பாங்க, என்ன ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு வந்துருவாங்க. நீ தைரியமா போய்யா வீட்டுக்கு. அம்மா, இவ்வளவுக்கு காரணம் அந்த சந்திராதாம்மா. போலீஸ் என்கொயரிக்காக வீட்டுக்கு வந்தப்போ
இல்லாத பொல்லாதெல்லாம் உங்களை பத்தி சொல்லி உங்க மேல விசாரணை திருப்பி விட்டுட்டா. வீட்டுக்கு போய் அவளை வேண்டாயா வேண்டாயா, எதுக்கு வீணா அவகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு? அவ புத்தி அவ்வளவுதான், எல்லாம் காலப்போக்கில் சரியா போயிடும். நீ விட்டுடு, ரேவதியை கூட்டிட்டு வீட்டுக்கு போயா. அம்மாடி ரேவதி, நீ ஏண்டா கண்ணாடற? நீங்க என்னோட அம்மாவாலையும் சித்தியாலையும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க பாட்டி. அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. வேண்டாண்டா கண்ணு, கண்ணை தொடச்சுக்க, தைரியமா இரு. எனக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியா போயிடும். நீ தைரியமா வீட்டுக்கு போ. சார் டைம் ஆச்சு, கிளம்புங்க சார். சரிங்க. தைரியமா போயா, போயிட்டு வா. நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவேன். சரிம்மா. நீ ரேவதியை கூட்டிட்டு போ. சரி நான் கிளம்புறேம்மா. சரியா, போயிட்டு வாடா கண்ணு. ஹலோ, யார் பேசுறது? மேடம் நான் நர்ஸ் பேசுறேன். நர்ஸா? எந்த நர்ஸ்? மேடம் அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? நான் நர்ஸ் கோமதி பேசுறேன். நீங்க கூட 2-3 தடவை என்ன நேரில் பார்த்து மகேஷ் இருக்க இடத்த பத்தி கேட்டீங்களே. ஓ, நீயா? இப்பதான் ஞாபகம் வருது. சொல்லு, என்ன விஷயம்? மகேஷ் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். நான் தான் ரெகுலரா அவர் இருக்கிற இடத்துக்கு போய் எல்லா மருத்துவ உதவியும் செஞ்சுட்டு வரேன். உங்களுக்கு அந்த இடத்த இப்ப சொல்லலான்னு இருக்கேன். நான் கேட்டப்பெல்லாம் சொல்லாம நீயே வழிய வந்து எதுக்கு சொல்ற? இல்ல மேடம், இப்ப எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது. அதுக்காக தான் மகேஷ் இருக்கிற இடத்த உங்ககிட்ட இப்ப சொல்லலாம்னு நினைக்கிறேன். இவ சொல்றத நம்பலாமா? இல்ல ஒருவேளை நம்மள பிடிக்கிறதுக்காக அந்த கார்த்திக் பையன் ஏதாவது டிராமா பண்றானா? நீ சொல்ல வர்றதுக்கு பணம் தான் காரணமா, இல்ல வேற ஏதாவது உள்குத்து இருக்கா? என்ன மேடம் இப்படிலாம் பேசுறீங்க? உண்மையிலேயே பணம் எனக்கு அவசரமா தேவைப்படுது. அதுக்காக தான் கால் பண்ணேன். சரி, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 10,000 வேணும் மேடம். நீங்க கொடுத்தா வாங்கிட்டு மகேஷ் இருக்கிற இடத்த சொல்லிடுவேன். சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் உன்னை நம்புறேன். பணத்தை எடுத்துட்டு நான் இங்க வரணும். சரி, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். பணத்தை வாங்கிட்டு மகேஷ் இருக்க இடத்த காட்டணும். கண்டிப்பா காட்டுறேன் மேடம். மகேஷ், இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எனக்கு கிடைச்சிருவ. உன்னை காப்பாத்தி எங்கேயாவது கூட்டிட்டு போய் சந்தோஷமா வாழணும். சார் நீங்க சொன்ன மாதிரி நான் பேசிட்டேன். மாயாவும் பணத்தோட இங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டோட தான் பேசினாங்க. நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பார்த்துக்கலாம். நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். சார் இதுல என்ன சார் இருக்கு? ஒரு தப்பான லேடியை பிடிக்க ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். மாயா நான் சொன்ன இடத்துக்கு வர்றதுக்குள்ள நாம அங்க போயிடலாம். சகல, இன்னைக்கு அந்த வெள்ளப்பிங்க நான் போலீஸ்ட்ட புடிச்சு கொடுத்தே ஆகணும்ப்பா. ஆமாம். ஓகே சார்.